ஒரு வார்த்தை நரகத்தில் நிரந்தரமாக தங்குவதை விட்டும் உன்னை பாதுகாத்துவிடும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலன் நார் மன் قال லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார்களோ, அதாவது முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் இணைத்து யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்குவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வெறுமனே நாவால மொழிந்தால் மட்டும் போதாது, மாறாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா என்ன அர்த்தத்தை தருதோ அந்த அர்த்தத்தை ஒருவர் உள்ளத்தால உறுதி கொண்டு நாவால அவர் மொழிந்தால் இந்த வார்த்தையின் மூலமாக அவர் நரகத்தில் நிரந்தரமாக தங்குவதை விட்டும் அவரை பாதுகாத்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொன்னாங்க, யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும் பொழுது மக்களுடைய புகழை எதிர்பார்த்தவராக சொல்லியிருக்க கூடாது, மாறாக உள்ளத்தால் உறுதி கொண்டு அந்த வார்த்தையை உண்மைப்படுத்தியவர்களாக எந்தவித நிஃபாக்கும் இல்லாம முனாஃபிகாக இல்லாத நிலையில யார் இந்த கலிமாவை அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹுவை வழிபடுவதை நாடி யார் இந்த கலிமாவை சொல்கிறார்களோ இவரை தான் நரகத்தில் நிரந்தரமாக தங்குவதை விட்டும் இந்த வார்த்தை அவரை பாதுகாத்து விடும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.